உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். செல்லுலிட்டிஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒரு நோய். தொடைகளிலே, கால்களிலே, முழங்கால்களிலே எங்கேனும் தோல் சிவந்து கொப்புளமாக கண்டு தோல் பிரிந்து அங்கே வலி ஏற்படுவது, எரிச்சல் ஏற்படுவது, சிவந்த தன்மை ஏற்படுவது, இப்படிப்பட்ட நிலையிலே அது மிக கொடுமையான வலியாக நமக்கு விளங்கும். இந்த செல்லுலிட்டிஸ் என்று சொல்லுகின்ற பொழுது தோலினுடைய அடிப்பகுதியிலே முடியினுடைய வேரை பற்றக்கூடிய கிருமியினால் ஏற்படக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது. இந்த செல்லுலிட்டிஸ் என்று வருகின்ற பொழுது நோய் கடுமையாக இருந்தாலும் காஃபி என்று நாம் பருகுகின்ற காஃபி தூள் ஒரு மருந்தாகி பயன் தருகிறது. கேஃபின் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருள் காஃபியிலே அதிகமாக இருக்கிறது. காஃபி பொடியிலே இந்த கேஃபின் என்று சொல்லக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை அது பெற்றிருக்கிறது. தலை வலியை போக்கக்கூடியதாக ஒரு மைல்டு செடேட்டிவாக அது திகழ்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு அஸ்ட்ரிஜென்ட் என்று சொல்லக்கூடிய வகையிலே காஃபியிலே இருக்கக்கூடிய துவர்ப்பு தன்மை வலிகளை போக்கக்கூடியதாகவும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற வகையிலே வீக்கத்தை கரைக்கக்கூடிய ஒன்றாகவும் திகழ்கிறது. இந்த காஃபி பொடி எடுத்து அதனோடு தேன் சேர்த்து போதிய அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து சிறிது சர்க்கரை சேர்த்து, காஃபி பொடி, தேங்காய் எண்ணெய், சர்க்கரை, தேன், இவை நான்கையும் சேர்த்து ஒரு சேர குழைத்து இந்த செல்லுலிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய தோல் சிவந்து கொப்புளமாகி எரிச்சல் வருகின்ற நிலை, நீர் கசிகின்ற நிலை, இப்படிப்பட்ட புண்களின் மேலே அவ்வப்போது தடவி வருவதனாலேயோ அல்லது இரவு நேரத்திலே மேலே அந்த விழுதை வைத்து ஒரு கட்டாக கட்டி வருவதனாலேயோ சில நாட்களிலே அல்லது ஒரு சில வாரங்களிலே இந்த செல்லுலிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய நோயிலே இருந்து விடுதலை தரக்கூடியதாக இந்த காஃபி பொடி, தேங்காய் எண்ணெய், தேன், சர்க்கரை விளங்கும் என்பது உண்மை. அன்பான நேயர்களே, மாதருக்கு வருகின்ற தொல்லைகளிலே பலவற்றிலே ஒன்று இர்ரெகுலர் மென்ஸ்ட்ரேஷன் என்று சொல்லுவார்கள். முறையற்ற மாதவிலக்கு. மாதம் இருமுறை ஆவது, இல்லை 2 மாதம் 3 மாதங்களுக்கு ஒரு முறை ஆவது, இப்படிப்பட்ட நிலையிலே அதை இர்ரெகுலர் மென்ஸ்ட்ரேஷன் என்று சொல்வார்கள். மாதம் மாதவிலக்கு ஆகின்ற பொழுது அந்த மாது மிக ஆரோக்கியமாக இருக்கிறார் என்பதுதான் உண்மை. இப்படி இர்ரெகுலர் மென்ஸ்ட்ரேஷன் என்று வருகின்ற பொழுது சின்னமோம் என்று சொல்லுகின்ற லவங்கப்பட்டை ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது. இந்த லவங்கப்பட்டையிலே ஹைட்ராக்சிசால்கோன் என்கின்ற வேதிப்பொருள் மிகுதியாக இருக்கிறது. இது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பற்றிய வலி வீக்கத்தை கரைக்கக்கூடியதாக திகழ்கிறது. கருப்பையிலே இருக்கின்ற பிசிஓடி, த பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசார்டர் என்கின்ற நோயை தணிக்கக்கூடிய ஒன்றாக இந்த சின்னமோம் விளங்குகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த ஃபைப்ராய்டு என்று சொல்லக்கூடிய நார்க்கட்டியை கரைக்கக்கூடிய ஒன்றாகவும் விளங்கி இந்த ஹார்மோனல் இன்பேலன்ஸ் என்று சொல்லக்கூடிய சுரப்பிகளிலே ஏற்படக்கூடிய மாற்றங்களை சரி செய்து மாதவிலக்கு வருவதற்கு இந்த லவங்கப்பட்டை சூரணம் ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது. அன்றாடம் இரவு நேரத்திலே அரை தேக்கரண்டி லவங்கப்பட்டை சூரணம் எடுத்து சுடுநீரோடோ பாலோடோ பருகி வருகின்ற நிலையிலே இந்த பெண்களுக்கு மட்டுமல்லாமல், கருப்பை குற்றங்களுக்கு மட்டுமல்லாமல் சர்க்கரை நோயை தணிக்கக்கூடிய ஒன்றாகவும் திகழ்கிறது.
ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற வகையிலே அகட்டு வாயு அகற்றி என்கின்ற நிலையிலே வயிற்றிலே சேருகின்ற கேஸ் என்கின்ற வாயுவை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. குருதி நாளங்களிலே ஏற்படுகின்ற அடைப்பை போக்கக்கூடியதாகவும் இருந்து இதய ஓட்டத்துக்கு இதமான சூழ்நிலையை தரக்கூடியதாக இந்த சின்னமோம் என்கின்ற லவங்கப்பட்டை சூரணம் நமக்கு பயன் தருகிறது என்பது உண்மை. அன்பான நேயர்களே, த கிங் ஆஃப் ஸ்பைசஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று. ஸ்பைஸ் என்று சொல்லுகின்ற போது மசாலா என்று தமிழிலே நாம் குறிப்பது வழக்கம். லவங்கம், ஏலக்காய், பட்டை, மிளகு, சீரகம் அஞ்சரை பட்டியிலே உணவுக்கு மனம் கொடுப்பதற்காகவும் உணவுக்கு சுவை கொடுப்பதற்காகவும் பயன்படுத்துகின்ற இவற்றை ஸ்பைசஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். அதிலே அரசனாக த கிங் ஆஃப் ஸ்பைசஸ் என்று சொல்லுகின்ற பொழுது ஏலக்காயை குறிப்பது வழக்கம். எலட்டேரியா கார்டமோம் என்று இது தாவர பெயராலே சுட்டப்பெறுவது. ஏலக்காய் என்று தமிழிலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று. இதனுடைய உள்ளே இருக்கின்ற அரிசி ஏல் அரிசி என்று தமிழிலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று. இந்த ஏலக்காயை பொதுவாக தேயிலையோடு சேர்த்து தேநீராக பருகுவது என்பது ஒரு நல்ல ஒரு பழக்கமாக விளங்கி வருகிறது. ஏலக்காய் அதோடு மட்டுமல்லாமல் செம்பருத்தி தேயிலையோடு சேர்த்து கடையில்களிலேயும் விற்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இது உணவிலே மருந்தாகி பயன் தருகிறது. இந்த ஏலக்காய் ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற வகையிலே அகட்டு வாயு அகற்றியாக பயன் தருகிறது. ஒரு நெர்வைன் டானிக் என்கின்ற வகையிலே நரம்பு மண்டலங்களை தூண்டக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. டைஜஸ்டிவ் என்கின்ற நிலையிலே செரிமானத்தை சரி செய்யக்கூடியதாக தூண்டக்கூடியதாக விளங்குகிறது. ஆன்டி லிபிடமிக் என்கின்ற வகையிலே இருவித கெட்ட கொழுப்புகள் எல்டிஎல் ட்ரைகிளிசரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய கொழுப்புகளை கரைத்து இதய நாளங்களுக்கு இரத்த நாளங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக விளங்குகிறது. நௌசியா வாமிட்டிங் என்று சொல்லக்கூடிய குமட்டல் வாந்தியை நிறுத்தக்கூடிய வல்லமையுடையதாக விளங்குகிறது. ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை இது பெற்றிருப்பதனாலே வாயிலே இட்டு சிறிது நேரம் சுவைத்து வைத்திருப்பதனாலே பற்களுக்கும் ஈறுகளுக்கும் இடையே இருக்கின்ற துர்நாற்றம் தருகின்ற பற்களுக்கு ஆரோக்கிய இழப்பை தருகின்ற பாக்டீரியாக்களை கொன்று வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக விளங்குவது மட்டுமல்லாமல் த பேட் ஓடர் என்று சொல்லக்கூடிய வாய் துர்நாற்றத்தை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. இப்படி பல்வேறு மருத்துவ குணங்களை உடைய ஏலக்காய் எப்படி மருந்தாகி பயன் தருகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம். வாருங்கள் நேயர்களே, நாம இன்னைக்கு ஏலக்காயை பயன்படுத்தி வயிறு உப்புசம், வயிறு எரிச்சல், அஜீரணம், அல்சர், வாய் துர்நாற்றம் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: ஏலக்காய், சீரகம், லவங்கம், சுக்கு, பனங்கற்கண்டு. நம்ம ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிட்டு அதுல கொஞ்சம் சீரகம் சேர்த்து வறுத்திடலாம். சீரகம் பொரிஞ்சதும் நம்ம ஏலரிசியும் லேசாக வறுத்துடணும். ஏலரிசியை நம்ம நசுக்கி கூட சேர்த்துக்கலாம். ஒரு லவங்கம் மட்டும் லேசாக தட்டி போட்டுக்கிறோம். இதோட இப்போ நம்ம நீர் விட்டுக்கலாம். சீரகம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு. பொரிஞ்சு இந்த மாதிரி புகை வர ஆரம்பிச்சதும் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். சீரகம், ஏலக்காய், லவங்கம் இது மூணும் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம இதோட சுக்குப்பொடி சேர்க்கலாம். சுக்குப்பொடி சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். சுக்குப்பொடி ஒரு 500 மில்லிகிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு வெறுக்கடி அளவுக்கு அப்ராக்சிமேட்டாக சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம்.
இதோட நம்ம பனங்கற்கண்டு சேர்க்கலாம். பனங்கற்கண்டும் புண்களை ஆற்றக்கூடிய மருந்தா இருக்கிறதுனாலையும் பித்தத்தை தணிக்கக்கூடிய மருந்தா இருக்கிறதுனாலையும் பனங்கற்கண்டு சேர்க்கிறோம். அல்சர் இருக்கிறவங்க தொடர்ந்து தினமும் இந்த மருந்தை ஒரு வேளை காலையில உணவுக்கு முன் அல்லது உணவுக்கு பின் எப்ப வேணா எடுத்துக்கலாம். தினமும் ஒரு வேளையாவது சாப்பிட்டுட்டு வரும்பொழுது இது வயிற்றில் உள்ள புண்களை ஆற்றக்கூடிய மருந்தா செயல்படும். அல்சர் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரும் தொல்லையா இருக்கிறது வாய் துர்நாற்றம், அதே போல மலச்சிக்கலும் இருக்கும். மலச்சிக்கல், வாய் துர்நாற்றம், அல்சர் இது மூன்றையுமே சரி செய்யக்கூடிய மருந்தா இது இருக்கும். ஒரு சிலருக்கு வயிற்றில் வாயு அதிகமா தங்கி காற்றோட்டம் இருக்கும். அதிகப்படியான காற்றோட்டம் வயிற்றில் இருக்கிறதுனால அவங்களுக்கு ப்ளோட்டிங், ஃப்ளாட்டுலன்ஸ் எல்லாமே இருக்கும். அப்படி இருக்கிறவங்களும் இந்த மருந்தை சாப்பிடலாம். சாப்பிடும்போது நல்ல பலன் கிடைக்கும். அல்சர்னால ஏற்படக்கூடிய வயிற்று எரிச்சல் இதில் கம்மியாகும். அதே போல் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா கை கால் எரிச்சல் அதிகமாக இருக்கும், சரியான தூக்கம் வராமல் இருக்கும். அவர்களுக்கு ஏலக்காயை மட்டுமே மருந்தை பயன்படுத்தலாம். ஏலக்காய் எடுத்து நல்லா நசுக்கிட்டு ஒரு 4-5 ஏலக்காய் எடுத்து கொஞ்சம் பாலில் இட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதோட பனங்கற்கண்டு சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டி அந்த பாலை குடிச்சிட்டு வரும்பொழுது ஆழ்ந்த உறக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மருந்தாகவும் கை கால் எரிச்சலை போக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். சர்க்கரை நோயாளிகள் பனங்கற்கண்டு சேர்க்காம பிளெயினாக ஏலக்காய் பால் எடுத்துக்கலாம். இந்த மருந்து இப்போ தயாராகிடுச்சு. நமக்கு அல்சர்லாம் இல்லைன்னா கூட நம்ம ஹெவி ஃபுட் எடுக்கும் பொழுது டைஜஷனை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஒரு மருந்தாக இது செயல்படுறதுனால நல்லா ஜீரணிக்க தூண்டக்கூடிய ஒரு மருந்தாக இதை எடுத்துக்கலாம். நம்ம ப்ரிவென்டிவாகவும் எடுத்துக்கலாம். ஏலக்காய், சீரகம், சுக்கு, லவங்கம் மற்றும் பனங்கற்கண்டு சேர்ந்த இந்த மருந்தை தொடர்ந்து எடுத்துட்டு வரும்பொழுது அல்சர்னால உண்டாகக்கூடிய வயிற்று வலி, வயிற்று எரிச்சல், வயிற்று உப்புசம் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் வாய் துர்நாற்றத்தை போக்கக்கூடிய மருந்தாகவும் ஜீரணத்தை தூண்டக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, ஏலக்காயோடு சுக்கு, லவங்கம், சீரகம் இந்த 4ஐயும் சேர்த்து இங்கே ஒரு பானமாக நாம் வைத்திருக்கின்றோம். இது ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற வகையிலே அகட்டு வாயு அகற்றியாக செயல்பட்டு வயிற்று உப்புசம், வயிற்றிலே வாயு சேருவது, வயிற்று கடுப்பு என்கின்ற நிலையை மாற்றி ஒரு ஆன்டிஸ்பாஸ்மோடிக் என்கின்ற வகையிலே வயிற்று வலியை தணிக்கக்கூடியது மட்டுமல்லாமல் செரிமான சீர்கேடுகளை போக்கக்கூடியதாக திகழ்கிறது. அதோடு கூட இரிட்டபிள் பவல் சிண்ட்ரம் அல்லது ஐபிடி, இரிட்டபிள் பவல் டிசீஸ் என்று 3 எழுத்திலே சொல்லக்கூடிய அடிக்கடி மலம் கழிக்க வேண்டும் என்கின்ற உணர்வு, அது வயிற்றிலே வாயு அதிகப்படுவதனாலே, வாயு கோளாறினாலே மூளையை பாதித்து நாம் மலம் கழித்து விட்டு வந்தால் கூட மீண்டும் மலம் கழிக்க வேண்டும் என்ற உணர்வை தூண்டக்கூடிய ஒரு மனநோய், அதனோடு சேர்ந்த உடல் நோய். இது இரிட்டபிள் பவல் சிண்ட்ரம் அல்லது இரிட்டபிள் பவல் டிசீஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று. அப்படிப்பட்ட நிலையை உடலிலே இருந்து விரட்டக்கூடிய ஒரு மருந்தாக இது விளங்குகிறது. மனதிலேயும் பலத்தை தரக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. நரம்பு மண்டலங்களுக்கு நலம் தருகிறது. ஞாபக சக்தியை அதிகரிக்க செய்கிறது. குளிர் காலத்திலே இதை நாம் பருகுகின்ற பொழுது குளிரினாலே ஏற்படுகின்ற நோய்கள், ஜலதோஷம், காய்ச்சல் இவற்றை போக்குவதாக விளங்குகிறது. உடல் வலியை தணிக்கக்கூடியதாக திகழ்கிறது. குருதி ஓட்டத்தை சீர் செய்து இதய நாளங்களுக்கு இதமான சூழ்நிலையை தந்து ஆரோக்கியத்தை நமக்கு பரிபூர்ணமாக அளிக்கிறது. இந்த ஏலக்காயோடு சுக்கு, லவங்கம், அதனோடு சீரகம் சேருகின்ற பொழுது ஒரு மருந்தகமாக இது நமக்கு பணி செய்து உச்சி முதல் பாதம் வரையிலே இருக்கின்ற உள் உறுப்புகள் அத்துணையும் சரிவர பயன்படுகின்ற வகையிலே அதை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டிய ஒரு மருந்தாக இது திகழ்கிறது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, ஏலம் முதலான அஞ்சரை பெட்டியிலே இருக்கின்ற மசாலா பொருட்கள் எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறொரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.